ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நிஃப்டியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி தேதி 15 ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹை லெவல் இதுதான் 24,266 தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹை ப்ரைஸ். அதேமாரி லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட லோ ப்ரைஸ் 24,166 ஓகேவா. ஹை ப்ரைஸ் வந்து 24,266, லோ ப்ரைஸ் வந்து 24,166. இப்போ நம்ம ட்ராப் பண்ணிச்சு. இப்போ எந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆன பிறகு அங்கே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். அது என்ன கேண்டில் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா. அது எப்படி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து அழகாக ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலும் லோ ஹை ஃபார்ம் ஆகி அங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்கி கரெக்டாக அந்த லோ ப்ரைஸ், அந்த லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்த கேண்டில் பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில். இது எப்படி இருக்குது, கரெக்டாக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேன். அழகாக இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் இருக்குது. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்னா அதுக்கு வந்து ரீசன் என்னது, மார்க்கெட் மேலப்பவும் தெரியும். ஓகேவா. அப்போ நம்ம என்ட்ரி எங்கே, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸை நம்ம ஸ்டாப் லாஸ். ஓகேவா. இப்போ வந்து இந்த லைனை ட்ரீட் பண்ணிடுறோம். நம்ம தேவை லைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா. அழகாக இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அப்போனா புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். புல்லிஷ் என்கல்ஃபிங் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கா, இதோட லோ ப்ரைஸ், இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா. இதுக்குமே கீழே போச்சுன்னா ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம எப்பயுமே இந்த புல்லிஷ் என்கல் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 to 15 எடுத்து வெளியே வந்துடணும். நம்ம கடைசியாக வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் எப்போ நம்ம ரிவர்சல் ஆகலாம். அதனால் ஒரு 10 to 15 எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா. இப்போ இதில் எப்படி ஒரு கையும் பார்க்க வரோம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. புல்லிஷ் என்கல்ஃபிங் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா புல்லிஷ் என்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது கன்ஃபார்ம் பண்ண அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் என்னது, இது புல்லிஷ் என்கல்ஃபிங். இதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில். அப்போ ரெட் கேண்டில்னா மார்க்கெட் கீழே இறங்காமல் வெயிட் பண்ணணும். ஓகேவா. ஒன்றும் என்ட்ரி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு க்ரீன் கேன் கிடைக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் கேண்டில் என்னது, இது ரெட், இது ரெட் கேண்டில். இதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்குறீங்க. இது அடுத்த கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில். அப்போனா மார்க்கெட்டும் மேலேயும் தெரிஞ்சு போச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில்னால் ஓப்பன் மெஸ் என்ட்ரி எடுத்தணும். அது வந்து கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து இந்த கேண்டில். இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில். ஓகேவா. அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா. இதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்கணும். இதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி ப்ரைஸ் இப்போ இந்த இது கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இதுக்கு அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதாவது 9.55. இந்த 9.50 இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. நம்ம டார்கெட் மினிமம் 10 to 15 பாயிண்ட். ஃபஸ்ட்டு இருக்க 10 பாயிண்ட், செகண்ட் 15 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து கரெக்டாக 9.55க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா. அப்போ 9 வந்து என்ட்ரி எடுக்கணும். நம்ம எந்த ப்ரைஸில் எடுக்கணும்னா அப்போ அந்த ஒரு அர்த்த மணி எடுக்க போகிறோம். இப்போ அர்த்த மணி எங்கே 24,211 இருக்குது. அப்படின்னா 24,200ஓட கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். 9.55க்கு என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 to 15 பாயிண்ட். ஓகேவா. வாங்க, நம்ம எடுக்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,200.
24,200 கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். வீடியோ கிளியராக வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, எப்போயுமே ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஹை அண்ட் லோவில் எந்த சைடு பிரேக் அவுட் பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், இல்லை புல்லிஷ் மார்போஸ், இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகேவா? அதை எடுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? நேற்று 15 ஓகேவா? நம்ம என்ட்ரி அவங்க 9:55 என்ட்ரி எடுத்தணும். 24,200 ஓகே, 9:55 நம்ம என்ட்ரி எடுத்தணும். ஃபஸ்ட்டு டார்கெட் 10 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட், 10 to 15 பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? கரெக்டாக 9:55 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்தணும். கரெக்டாக 9:55 என்ட்ரி எடுத்தணும். நம்ம என்ட்ரி எவ்வளவு? 241. அப்போ 241 நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட், 241 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 251. இன்னொரு ஒரு 5 பாயிண்ட் ஆட் பண்ணால் அது 15 பாயிண்ட்டுக்கு, இன்னொரு 15 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 256. ஃபஸ்ட்டு வந்து 241. இந்த 241 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 251. அதான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட். 251. செகண்ட் டார்கெட் வந்து நம்ம என்ட்ரி வந்து 15 பாயிண்ட், 241 15 பாயிண்ட் ஆட் பண்ண 256. நம்ம செகண்ட் டார்கெட் 256. ஓகேவா? இப்போ பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், நம்ம என்ட்ரி 9:55 என்ட்ரி எடுத்தாச்சு. 243. இதுக்கு அடுத்த கேண்டிலே பாருங்கள், கரெக்டாக 251 10 மணி ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டி பாருங்கள், அதுக்கு அடுத்த கேண்டியில் நம்ம செகண்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, நான் நோட் பண்ணிக்கோங்க. அழகாக இந்த அடுத்த கேண்டிலே நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? எடுத்துகிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். இது டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் உங்கள் ரிசல்ட் என்ன உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஹையை நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு எந்த சைடு பிரேக் அவுட்டும் பார்ங்க. ஹையை பிரேக்காவோ லோ பிரேக்காக பார்க்கணும். அந்த பிரேக் ஆன பிறகு அந்த இடத்துல என்ன கேண்டி ஃபார்மேஷனாக பார்க்கணும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இதை பொறுத்தவரை மார்க்கெட் கரெக்டாக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போனா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். உடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி வந்த பிறகு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல புல்லிஷ் என்கல் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இதுக்கு அடுத்த கேண்டிலே ஒரு ரெட் கேண்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணணும். இதுக்கு அடுத்த கேண்டில் கரெக்டாக பாருங்கள். இந்த கேண்டில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கேண்டில் ஒன்று கரெக்டாக ஒரு க்ரீன் கேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அப்போனா அவங்க கரெக்டாக இந்த கேண்டில் ஒரு க்ரீன் கேட் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸ் டார்கெட் வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட் கடைசி எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போமா? வாங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இருக்குது. ஓகேவா? நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இருக்குது. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிச்சாங்க பார்ப்போமா? வாங்க. நான் ஸ்டாப் லாஸ் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து க்ரீன் கலர். நம்ம என்ட்ரி இங்கே தான். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த அதுக்கு மார்க்கெட் கடைசியாக வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போம். மார்க்கெட் கரெக்டாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்ம ஸ்டாப் லாஸை அடிக்கவே இல்லை. மார்க்கெட் நல்லா அங்கே தான் ஒரு சைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம இந்த ஒரு கேப்ஷனை ஈஸியாக 10 to 15 ரூபாய் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா கடைசி வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து சைடு வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மினிமம் 10 to 15 ரூபாய் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். கடைசி நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஓகேவா? ஒரு சில நேரங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு மேலே போகும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண பிறகு அடுத்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டி ஃபார்மாக தான் பார்க்கணும். அதை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் கீழே போச்சுன்னா நம்ம ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், மேலே போச்சுன்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை பற்றி வீடியோ டெய்லியும் பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.